1,20,00,000 மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க செப்டம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச திட்டம். இப்போ 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு மகளிருக்கும் தலைவர் அவர்கள் 24,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. 1,20,00,000 மகளிருக்கு. நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேம்மா. நான் வாரத்தில் அப்படியே ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை விட்டு வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? நான் பல மாவட்டங்களுக்கு போகும்போது அங்கே கூட்டமாக மக்கள் நிற்பாங்க, மனுக்களோடு நிற்பாங்க, தாய்மார்கள் நிற்பாங்க. வண்டியை நிப்பாட்ட சொல்லுவேன். நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பாங்க. அப்போ பல பேர் பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க, சொல்லுவாங்க, தம்பி அப்பாட்ட சொல்லிடு, வந்துருச்சு 1000 ரூபா வந்துருச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு கும்பலாக கூப்பிட்டு பேசியிருக்காங்க, வாழ்த்திருக்கிறாங்க. கேட்பேன், என்னக்கா பண்ணீங்க, 1000 ரூபா உங்களுக்கு எப்படி பயன்படுது? 90% பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துப்பா, மாத்திரை வாங்குறேன், உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்குறேன், குழந்தையோடைய பேத்தியோடைய பேரனுடைய கல்வி செலவு, நோட்டு புக் வாங்குறது, பென்சில் வாங்குறது, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறது, இதுக்கெல்லாம் பயன்படுதுப்பா அப்படின்னு. சில பேர் சில இடங்கள்ல சொல்லுவாங்க, தம்பி எனக்கு வரலப்பா, அந்த அக்காவுக்கு வந்துருச்சு எனக்கு வரல, என்னை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு வரலையா? இன்னும் சொல்ல போனா தலைவர் அவர்கள் அதுல இருந்தக்கூடிய சில விதிகளை எல்லாம் தளர்த்திட்டாங்க. 2 விதிகளை தளர்த்திட்டாங்க. நிச்சயமா சொல்றேன், இன்னும் 2 மாதங்கள்ல இன்னும் கூடுதலான தகுதி வாய்ந்த அதிக மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தலைவர் அவர்கள் நிச்சயம் கொடுப்பார். குறிப்பா ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கணுமோ ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு நாளும் ரூம் போட்டு யோசிச்சு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வாரமா புதுசா ஒரு புருடா ஒரு நாடகத்தை கிளப்பியிருக்காங்க. என்ன, ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம், நாங்க தான் ஜிஎஸ்டியை குறைச்சோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு இந்த நாடகத்தை ஆடுது. இது என்ன கேவலம்னா, அதிமுகவும் சேர்ந்ததுக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், பெருமையா பேசுறீங்களே ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம்னு. நான் கேட்கிறேன், இந்த ஜிஎஸ்டியை 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துனது யாரு? ஏத்தன நாள்ல இருந்து இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய யாரு? பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள். கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டு மக்கள் ஜிஎஸ்டி வரியா கட்டி இருக்கிறோம் 8 வருஷத்துல. அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா? நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை கொடுத்தீங்களா? என்ன கண்டிஷன் போட்டீங்க? புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2200 கோடியை கொடுப்பேன்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னார். ஆனா அந்த புதிய கல்விக் கொள்கைகள் என்ன இருக்கு? சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கிறதுக்காக கொண்டு வரப்படுறதா புதிய கல்விக் கொள்கை. குலக்கல்வி திட்டத்தை உள்ள கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. எப்படியாவது 3வது மொழியா ஹிந்திய தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் திணிக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. நம்ம முதலமைச்சர் மிக தெளிவா தைரியமா சொன்னார், நீ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர, புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் 2500 ரூபாய் கொடுப்பன்ற. 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் புதிய கல்விக் கொள்கையை நுழைய விட மாட்டேன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையில சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.